ஹாய் காய்ஸ், என்னோட ப்ரெக்னென்சி பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் என்ன சொன்னாங்க, அதாவது நான் 40 டேஸ்க்கு தைராய்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு நான் ஸ்கேனுமே எடுத்திருக்கேன். ஸோ டாக்டர் எல்லாம் என்ன சொன்னாங்க, ப்ளட் டெஸ்ட்டில் எப்படியெல்லாம் டாக்டர் என்ன சொல்லி என்னை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு வாங்க இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் தான், ஏன்னா அதுதான் பக்குன்னு இருந்துச்சு, பாப்பா எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் 6 வீக் 3 டேஸ் இருக்கும்போது, அதாவது கரெக்டாக 45 டேஸில் இருக்கும்போது தான் ஸ்கேன் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா பாப்பா குட்டியூண்டாக இருந்தாங்க. 0.38 சென்டிமீட்டர் தான் இருந்தாங்க. குட்டியூண்டாக அழகாக இருந்தாங்க. ஹார்ட் பீட் நீங்கள் ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டிங்க. ஹார்ட் ரேட் 158 வந்துருச்சு. 45 டேஸ்லேயே ஹார்ட் பீட்டுமே வந்துருச்சு. ஸோ அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் பாப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏம்மா ஹார்ட் பீட் சவுண்ட் ஒன்று கேட்கலையாம்மா அப்படின்னாங்க. அப்படின்னா ஹார்ட் பீட் சவுண்ட் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஹார்ட் பீட் சவுண்டே கேட்டேன். இந்த குட்டியோண்டு இருக்கிறது தான் என்னோடய பாப்பா. குட்டியோண்டு தான் 0.38 சென்டிமீட்டர் தான் இருக்காங்க. அத்தலோண்டு குட்டியாக இருந்தாங்க. பார்க்கும்போதே அழுக தான் வந்துச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் என்னோடய தைராய்டு டெஸ்ட் தான். பார்த்திங்கன்னா நான் தைராய்டு கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகமாகவும் போக விட மாட்டேன், கம்மியாகவும் விட மாட்டேன். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ளட் டெஸ்ட், அதாவது 6 வீக்கில், அதாவது 5th வீக் முடித்து 6 வீக் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்னோடய பீட்டா ஹெச்சிஜி லெவல் இதெல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் டாக்டர் என்னை பயன்படுத்தின முக்கியமான விஷயம்னா இந்த ஹீமோக்ளோபின் தான். ஏன்னா நார்மலாக 13 பாயிண்டில் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு 10 பாயிண்ட் தான் இருக்குது. அவங்க சொல்லி பயன்படுத்தி விட்டாங்க. இப்போவே ப்ளட் கம்மியாக இருந்தால் பாப்பாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் இந்த அத்திப்பழம்னு சொல்லுவாங்க, அது ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாமே தண்ணியில் நைட்லேயே சோக் பண்ணி மார்னிங் டைமில் சாப்பிடுனாங்க. ஸோ அதையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கீரை அதிகமாக எடுத்துக்க சொன்னாங்க, அதுவுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இந்த தைராய்டால் நான் இன்னும் எவ்வளோ இது பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இந்த தைராய்டுனால் நான் என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணனால எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சுன்ற வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா தைராய்டு இருக்கும்போது நம்ம பேபிக்கு பிளான் பண்ணுறோன்னா நிறைய ஃபுட் அவாய்ட் பண்ணதும் இம்பார்ட்டனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.